அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது அருமையான மதுரை மட்டன் பெப்பர் ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்ப்போம். முதல்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக இப்போ மஞ்சத்தூள் கல் உப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு வேக வைக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை இதில் வச்சுருக்கேன். இதை மூடி போடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அது தண்ணி விடுற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டேன். கிளறினோன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியே நம்ம வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி தேவையில்லை. இதை ஒரு மூடி போட்டு 6 விசில் விட்டுறலாம். நம்ம இப்போ லிட் போட்டு மூடிட்டு வெயிட் போட்டிருக்கேன். ஒரு 6 விசில் வந்துடட்டும். அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். மல்லி இந்த மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு 8 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். ஏன்னா பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நம்ம இது கொஞ்சம் 1 ஸ்பூன் கூட எடுத்திருக்கேன். வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். 4 பட்டை, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது மல்லி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் இப்போ ஹையாக வச்சுட்டு நம்ம அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதிலேயே நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு உள்ள பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். நாம் இப்போது தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய், 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெந்த மட்டனை நாம் எடுத்துப்போம். எடுத்துட்டு நாம் வதக்கிட்டு இருக்கிற அந்த கிரேவியில் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அதில் சேர்த்துப்போம். இப்போ அதில் மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு. இதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்களும் சேர்த்துக்கலாம்.
இதோட மல்லித்தழையும் தூவிட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணிக்கலாம். அருமையான சுவையான மதுரை மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.